படுவதில்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை நீ என்னால் தாய் மறந்தாளோ தந்தை வெறுத்தாளோ நான் உன்னை மறப்பதில்லை, தாய் மறந்தாளோ தந்தை வெறுத்தாளோ நான் உன்னை மறப்பதில்லை, கண்முன்னே நீதானே உன்னை நான் உருவாக்கினேன், கண்முன்னே நீதானே உன்னை நான் உருவாக்கினேன், கலங்காதே என் மகனே கைவிட நான் மனிதனல்ல, கலங்காதே என் மகளே கைவிட நான் மனிதனல்ல, இயேசுவுக்கு சித்தனா முடிந்து போனது, ரெகோபோத் தொடங்கிவிட்டது, இயேசுவுக்கு சித்தனா முடிந்து போனது, ரெகோபோத் தொடங்கிவிட்டது, பழுகி பெருகிடுவான் குறுகி போவதில்லை, பழுகி பெருகிடுவான் குறுகி போவதில்லை, கலங்காதே என் மகனே கைவிட நான் மனிதனல்ல, கலங்காதே என் மகனே கைவிட நான் மனிதனல்ல, கலங்காதே என் மகனே கைவிட நான் மனிதனல்ல, உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளேன் எதிர்கால பயம் வேண்டாம், உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளேன் எதிர்கால பயம் வேண்டாம், ஏக்கமெல்லாம் ஈடேறும் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், ஏக்கமெல்லாம் ஈடேறும் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், ஏக்கமெல்லாம் ஈடேறோ கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறோ, ஏக்கமெல்லாம் ஈடேறோ வாக்குத்தத்தம் நிறைவேறும், பழுகி பெருகிடுவான் குறுகி போவதில்லை, பழுகி பெருகிடுவான் குறுகி போவதில்லை, பழுகி பெருகிடுவான் குறுகி போவதில்லை, ஏக்கமெல்லாம் ஈடேறோ கொடுத்த வாக்குத்தத்தம் நீர், ஏக்கமெல்லாம் ஈடேறோ கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறோ, பழுகி பெருகிடுவான் குறுகி போவதில்லை, பழுகி பெருகிடுவான் குறுகி போவதில்லை, பழுகி பெருகிடுவான் குறுகி போவதில்லை, கலங்காதே என் மகனே கைவிட நான் மனிதனல்ல, 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 இயேசுவுக்கு சித்தனா முடிந்து போனது, ரெகோபோத் தொடங்கிவிட்டது, இயேசுவுக்கு சித்தனா முடிந்து போனது, ரெகோபோத் தொடங்கிவிட்டது, பழுகி பெருகிடுவான் குறுகி போவதில்லை, பழுகி பெருகிடுவான் நீ குறுகி போவதில்லை,
கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகனே, கைவிட நான் எந்தனல்ல. கலங்காதே என் மகளே, கைவிட நான் மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நீ, என்ன மறக்கப்படுவதில்லை நீ, மறக்கப்படுவதில்லை நீ, என்ன மறக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. கலங்காதே என் மகனே, கைவிட மனிதனல்ல. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. இயேசுக்கு சித்தனா முடிந்து போனது, ரெகோபோ தொடங்கிவிட்டது. இயேசுக்கு சித்தனா விசுவாசத்தோட முடிந்து போனது, ரெகோபோ தொடங்கிவிட்டது. திரும்ப சொல்லமா, இயேசுக்கு சித்தனா முடிந்து போனது, ரெகோபோ. இந்த புதிய தொடக்கம் இந்த காலையில் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுக்கு சித்த பழைய கஷ்டங்கள் இன்னையோட முடிஞ்சு போகட்டும். இந்த காட்களில் ஒரு புதிய ஆசீர்வாதம் தொடங்கட்டும். இயேசுக்கு சித்தனா முடிந்து ரெகோபோ தொடங்கிவிட்ட. இயேசுக்கு சித்தனா முடிந்து பழைய கஷ்டங்கள், பழைய வேதனை, பழைய போராட்டம், பழைய நஷ்டங்கள், பழைய இழப்புகள், பழைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த காலை வேளையில் முடிந்து போகட்டும் ஆண்டவர். ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய நன்மை, ஒரு புதிய சுகம், ஒரு புதிய ஆரோக்கியம், அடைக்கப்பட்ட புதிய ஆசீர்வாதங்கள் இந்த காலை வேளையில் உண்டாகட்டும். புது சுகம், புது விடுதலை, புது ஆரோக்கியம், புது ஆசீர்வாதம் இந்த காலை வேளை ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. இயேசுக்கு சித்தனா முடிந்து போனது, ரெகோபோ தொடங்கிவிட்டது. இயேசுக்கு சித்தனா முடிந்து போனது, ரெகோபோ தொடங்கிவிட்டது. திரும்ப சொல்லாமா, இயேசுக்கு சித்தனா முடிந்து போனது, ரெகோபோ தொடங்கிவிட்டது. திரும்ப சொல்லாமா, இயேசுக்கு சித்தனா முடிந்து போனது, ரெகோபோ தொடங்கிவிட்டது. ஏக்கமெல்லாம் ஈடேறும். கொடுத்த அந்த காலை வேளையில் என்ன ஏக்கத்தோடு நிற்கிறாங்களோ, என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்களோ, அந்த ஏக்கங்களை எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. அந்த ஏக்கங்களை எல்லாம் நிறைவேற்றுங்க ஆண்டவர். என்ன ஏக்கத்தோடு கூட இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக வந்து நிற்கிறாங்களோ, கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறாங்களோ, என்ன ஏக்கத்தோடு வந்து நிற்கிறாங்களோ, அந்த ஏக்கத்தை எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. ஏக்கமெல்லாம் ஈடேறும். கொடுத்த வாக்கு தத்தம் நீரை. ஏக்கமெல்லாம் ஈடேறும். கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும். பழுகி பெருகிடுவான், நீ குறுகி போவதில்லை. பழுகி பெருகிடுவான், குறுகி போவதில்லை. பழுகி பெருகிடுவான், குறுகி போவதில்லை. கர்த்தர் நம்மளை கைவிடாது இருக்கணும். ஆண்டவர் நம்மளை கைவிடாது இருக்கணும். கைவிட்டால் இருக்கிற ஆசீர்வாதம் முழுமையாக என்ன செஞ்சிடும், போயிடும். இந்த காலை வேளை கர்த்தர் நம்ம சொல்கிறது, இருக்கிற ஆசீர்வாதம் முழுமையாய் உன்னை விட்டு போகாமல் இருக்கணும்னா இருக்க வேண்டிய நபரோடு கூட நாம் என்ன செய்யணும், இருக்கணும்.
அதுதான் அந்த வாரம் முழுவதும் நம்ம கவனிச்சுன்னு வரும். இருக்க வேண்டிய நபரோட கடந்த வாரத்தில் இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், இருக்கணும்னு கவனித்தோம். இந்த வாரத்தில் இருக்க வேண்டிய நபர்களோடு கூட என்ன செய்யணும், நாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாகவே என்ன செஞ்சுன்னு வரோம், நம்ம கவனித்தோம். அதன் அடிப்படையில் இந்த காலை வழியில் கூட கர்த்தர் நம்மளை கைவிடாமல் இருக்கணும் அப்படின்னா கைவிட்டதற்கான அடையாளம் என்ன, இருக்கிற ஆசீர்வாதத்தை முழுமையும் எடுக்கிறது தான் கைவிடப்பட்ட நிலைமை. இருக்கிற நம்ம கையில் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை முழுவதும் நம்மை விட்டு எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் கைவிடாமல் இருந்தால் தான் அப்படி எடுக்காமல் இருப்பார். முழுவதும் எடுக்காமல் அதை இன்றைக்கி சொல்கிறது, உன் கையில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை முழுசும் நான் எடுக்காமல் இருக்கணும்னா நீ இருக்க வேண்டிய நபரோடு கூட என்ன செய்யணும், இருக்கணும். இருக்க நபரோடு கூட இருக்கணும். அந்த இருக்க வேண்டிய நபர் ஒருவேளை இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவரோடு கூட இருப்புன்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்ய முடியும்னா இருக்க நம்ம கையில் கொடுத்த ஆசீர்வாதத்தை முழுவதும் நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டார்னா எடுக்க மாட்டார். முழுவதும் என்ன செய்ய மாட்டார், எடுக்க மாட்டார். ஒருவேளை இருக்க வேண்டிய நபரோடு கூட நம்ம இல்லை அப்படின்னா, இருக்க வேண்டிய நபரோடு கூட நம்ம இல்லைன்னா நம்ம கையில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தேவன் என்ன செஞ்சிருவார்னா முழுவதும் கர்த்தரே எடுத்துருவார். எப்போ எடுப்பார், நம்முடைய தவறுகள், ஏதோ ஒரு தவறு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, ஏதோ ஒரு தவறு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, அந்த சின்ன தவறு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, அந்த தவறுகளின் நிமித்தம், அந்த தவறினுடைய நிமித்தம் தேவன் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நம்ம கையில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை முழுவதும் எடுத்துடக்கூடாது. அப்போ எப்போ எடுப்பார் அப்படின்னா இருக்க வேண்டிய நபரோடு கூட நம்ம இல்லைன்னா, இருக்க வேண்டிய நபரோடு கூட நாம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக தேவன் என்ன செஞ்சிருவார், அதை எடுத்துருவார். ஆனால் அப்படி இல்லாமல் இருக்க வேண்டிய நபரோடு கூட நம்ம இருந்துட்டோன்னா நிச்சயமாக தேவன் என்ன செய்வார்னா அந்த முழுவதும் நம் தவறுகள் செய்தாலும் நம்ம தப்பிதங்கள் செய்தாலும் அதை என்ன செஞ்சிட மாட்டார்னா முழுவதுமாக கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், எடுத்துட மாட்டார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 13, 14 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13, 14 தாவீதுடைய மகனை பற்றி சொல்கிறான். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், நிலைக்க பண்ணுவேன், பிதாவாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தான் தண்டிப்பேன், கிருபையை விளக்கினது போல விளக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் என்கிறார் என்று சொன்னார்னு சொல்கிறார். எதனால் இதை கர்த்தர் அவனுக்கு செய்கிறார் அப்படின்னா, அந்த சாலமோனுக்கு தப்பே பண்ணக்கூட என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா ஒரு முழுமையான பாதிப்பை அவன் என்ன செய்ய மாட்டான், அடைய மாட்டான். இன்றைக்கி காலைல கர்த்தர் நம்ம சொல்கிறது, ஒரு முழுமையான பாதிப்பை நீ என்ன செய்யக்கூடாது, அடையக்கூடாது. இதான் இன்னைக்கு காலையில் சொல்கிறது, முழுமையான ஒரு பாதிப்பை நீ என்ன செய்யக்கூடாது, அடையக்கூடாது. முழுமையான ஒரு பாதிப்பு, ஒரு முழுமையான பாதிப்பு வர இருக்கிறது. அந்த முழுசும் நீ என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா ஒரு முழுமையான பாதிப்பை நீ அடையாமல் இருக்கணும் அப்படின்னா இருக்க வேண்டிய நபரோடு கூட இரு. இந்த காரியத்தை எங்கே இன்னும் முழுசாக விளக்குறார் அப்படின்னா 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினா அங்கே ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம், 31வது வசனத்திலேருந்து வாசிக்கலாம். 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும்
என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேலில் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேமுக்காகவும் ஒரு கோத்திரத்தை. அப்போ ஒரு முழுமையான பாதிப்பு யாருக்கு இல்லைன்னா சாலமோனுக்கு இல்லை. ஏன் இல்லை? இருக்க வேண்டிய நபர் தான் சொல்கிறாரு, தாவீது நிமித்தம், தாவீதின் என் தாசனாகிய தாவீதுக்காக உனக்கு என்ன செய்கிறேன்னா ஒரு முழுமையான பாதிப்பு உனக்கு நான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு முறைக்கு 2 முறைக்கு என்ன செஞ்சேன், நான் உனக்கு சொன்னேன், நீ என்ன செய்யலை, நான் சொன்னதை நீ கேட்கல, அதனால் கடுமையான கோபம் உன் மேலே எனக்கு வந்திருக்குது. ஆனாலும் அந்த கோபத்தை என்னால் என்ன செய்ய முடியல அப்படின்னா நிறைவேற்ற முடியல. விளக்குற மாதிரி சொன்ன வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு என்ன விருந்தாளி வருவாங்க இல்லையா, வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்கள்ல, இந்த பிள்ளைங்க அப்போ தான் என்ன அட்டகாசம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அது வரைக்கும் எப்படி இருப்பான், ரொம்ப அமைதியாக உட்காந்துப்பான், ரொம்ப அமைதியாக இருப்பான் இல்லையா. இந்த வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஆனால் அவங்க பண்ணுற அட்டகாசத்துக்கு ஒன்றும் அளவே இருக்காதுல்ல. என்ன அவனுக்கு தைரியம், இவங்க இருக்கிறதுனால என்ன செய்ய மாட்டாங்க, அதுதான் போகும் இல்லையா. இவங்க இருக்கிறதுனால என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க பார்த்துருப்பாங்க எப்படா அவங்க போவாங்க, எப்போ அந்த விருந்தாளிக்கு வீட்டு விட்டு கிளம்புவாங்க, அதுக்கு வந்து பிடிப்பாங்க பாரு இல்லையா, அடி சரி வெளுத்து விட்டுருவாங்க இல்லையா. அந்த மாதிரி இப்போது தாவீது சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, சாலமோனே உன் மேலே எனக்கு ஒரு பயங்கரமான கோபம் இருக்குது, இப்போ இருக்கிறது விட்டால் உன்னை ஊசா மாதிரி பீஸ் ஆக்கிடுவேன். ஆனால் என்ன செய்யறது அப்படின்னா, தாவீது ஒரு ஆளை என்ன, அவனுக்கு மகனாக என்ன செஞ்சிட்ட, மகனாக பிறந்தது மட்டுமல்ல அந்த தாவீது கூட இருந்துட்ட. அதான் பிரச்சனை. நீ மட்டும் தாவீது கூட இல்லாமல் இல்லையா, அப்சலோம மாதிரி இல்லை அதோனியா மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், உன்னை ஒரே தட்டை என்ன தட்டிட்டுப்பேன். ஆனால் உன்னால் என்ன செய்ய முடியலப்பா, இப்போ என்னால் உன்னை அடிக்கணும்னு நினச்சா கூட என்ன செய்ய முடியலன்னா அடிக்க முடியல. ஏன்னா நீ தாவீதோடு கூட என்ன இருந்துட்ட. இப்போ தாவீது உயிரோடு இல்லை, ஆனால் தாவீது உயிரோடு இருக்கும்போது அவனோடு கூட இருந்த பாரு, அதை நினச்சி ஒரு முழுமையான ஒரு பாதிப்பை உனக்கு என்ன செய்ய முடியலன்னா எனக்கு கொடுக்க முடியல. ஆனால் கோபம் எப்படி இருக்குது, பயங்கர கோபம் வருது. 11ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து பாருங்க. போனதினால் கர்த்தர் அவன் மேலே என்ன ஆயிட்டாரு, ஏதோ கோமம்னா சும்மாட்டி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டாருன்னு நினச்சிடாதீங்க இல்லையா. இப்போ கோவம் வந்து எப்படி, நம்ம வீட்டில் கோவம் வந்து எப்படி இருக்கும், இப்போ நம்ம வீட்டில் கோவம் வந்து என்ன பண்ணுவோம், அப்படி முகம் தூக்கி வச்சுக்கோம் இல்லையா, பேச மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம், அப்படியே உட்காந்துருப்போம் இல்லையா. அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம், அதுலேருந்து நம்ம கோவமாக்குறோம், அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லையா. அப்போ அதனால் ஆண்டவர் கோவம் வந்துருச்சுன்னா சாலமோன் கோவம் வந்தனுக்கு அப்படி மூலையில் போய் உட்காந்துக்கிட்டாரு, நம்ம முகத்தை திருப்பிக்கிட்டாரு, சாப்பிட முக்கம், அப்படி அர்த்தம் இல்லை இல்லையா. அவர் கோவம் வந்தால் என்ன செய்கிறாரு, அடுத்த வசனம் பாருங்க, அவர் என்ன செஞ்சாருன்னு கொஞ்சம் பாருங்க. நோக்கி போய் செய்தபடியால் அவ்வளோதான், கொடுத்ததை பிடிக்கிறவன். ஏதோ கோவம் வந்துருச்சுனாக்கா அப்படி முகத்துக்கு வச்சுக்கிட்டாரு, அமைதியாக உட்காந்துட்டு, அப்படி அர்த்தம் இல்லை இல்லையா. என்ன பண்ணிடுவேன், ஏன்னா ஆண்டவர் கோபம் வராத வரைக்கும் தான் பிரச்சனை இல்லை. ஆண்டவருக்கு கோபம் வராத வரைக்கும் நம்ம புத்திச்சாலிங்க. ஆனால் கோபம் வந்துடுச்சுன்னா பீஸ் ஆக்கிடுவார். கோபம் வராத வரைக்கும் தான் ஆண்டவர் யார், கோபம் வராத வரைக்கும் தான் ஆண்டவர் யார், ரொம்ப இரக்கமுள்ளவர், பண்பெல்லாம் அப்படி தான் இல்லையா. ஆனால் கோபம் வந்துருச்சுன்னா வானம பூமி அவருக்கு ஒன்றா ஆகிடும். வானம பூமியும் ஒன்றை கூட விட மாட்டோம், மொத்தத்தை என்ன பண்ணிடுவார். நோவா காலத்தில் நோவா ஒரு ஆளை மட்டும் என்ன பண்ணு, ஒரு பேழையை உண்டாக்கி, அது என்ன கோவங்க, 120 வருஷமாக கோபம் தனியாமல் இருக்கும். ஆனால் எசையா சொல்கிறாரு, அவர் கோபமாக ஒரு நிமிஷம் தயவோ நித்திய வாழ்வுன்றார் இல்லையா. ஆனால் 120 பேழையை கட்டி முடிக்கிற வரைக்கும் என்ன ஆகவே இல்லை. அப்படின்னா தான் 120 வருஷமாக அவனுக்கு செயல் எப்படி தான் இருந்திருக்குது. அவரை கோபத்தை என்ன செய்யணும் இருக்குது, அந்த கோபம் சாதாரண கோபத்தை கோபத்தை மாற்றுற அளவுக்கு அப்படி தான் நடந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. அவன் நடக்கும்போது சரி பார்த்தா ஏதோ சரி விட்டுறலான்னு பார்த்தா என்ன செய்ய மாட்டேங்கிறான், ஒருத்தனை மனம் மாறுற மாதிரியே தெரியல. அந்த மாதிரி அவர் கோபம் வந்துடுச்சு. என்ன சொல்கிறாரு, உன் ராஜ்யபாரம் முழுவதும் என்ன பண்ணிடுவேன், பிடிங்கிடுவேன். நீ சிங்காசனம் உட்காந்து நினச்சினுக்கிறேன், என்ன ரொம்ப சேரில் பெரிய அளவு உட்காந்துக்கிறேன், கொஞ்சம் நிறைய தங்கம் இருக்குது, கொஞ்சம் காசு இருக்குது, கொஞ்சம் பதிவு இருக்குது அப்படின்னு நினச்சினுக்கிறியா. நீ பண்ணுற வேலைக்கு என்ன செஞ்சிருவேன், மொத்தத்தை என்ன பண்ண பிடிங்கி உன்னை என்ன பண்ணிடுவேன், தரையில் உட்கார வச்சிருவேன். தரையில் உட்கார வச்சிருக்கேன். நேபுகத்நேச்சர் தரையில் கூட உட்கார வைக்கல. எங்கே விட்டேன், மாடோட மாட பிள்ளை மேடான்னு விட்டுட்டேன். மாட்டோட மாட்டா
மாடோட மாட என்ன செய்ய வெளியில் போய் புள்ள மையன்னு விட்டுட்டேன். எப்படிப்பட்ட ராஜா? அவனுக்கு ஈக்கவன ராஜா யாருமே கிடையாது இல்லையா? எத்தனை ராஜா 5 ராஜாக்கள் வந்தாலும் சிறந்தவன் யாருன்னா நேபுகாத்நேச்சார். அப்படிப்பட்ட சிறந்த ராஜாவை எங்கே வச்சேன்னு தெரியுமா? மாடு போட கூட வச்சுட்டேன். மாடு மேய்க்க கூட வைக்கல, மாடோட கூட புள்ளத்தனை வச்சுட்டேன் இல்லையா? எங்கே கூட வைக்க மாட்டேன், வீட்டில் கூட வைக்க மாட்டேன். மாட்டோட மாடை புல்லுத்தனை வச்சிருவேன். புத்தி வந்த பிறகு தான் என்ன செய்வேன், உன்னை மனுஷனை கூட சேர்ப்பேன். அப்படிப்பட்ட ஆள். ஆனால் இப்படியெல்லாம் எனக்கு கோபம் என்ன செய்வேன், வானவு ஒன்றாக்கி மொத்தத்தையும் அழிச்சார் நோபா காலத்தில். நோபா காலத்தில் மொத்தமாக அழிச்சார். நேபுகாத்நேச்சார் கோபம் என்ன செஞ்சார், ஆளை பதவி விட்டு பிடுங்கி பில்லு மேய வச்சுட்டார். மனுஷன் சாப்பாடு கூட இல்லை, பில்லு மேய வச்சுட்டார். நைட்டில் எங்கே தங்கணும், பனிலையும் மழையிலையும் தங்கின்னு கிடக்கணும். எவ்வளோ பெரிய ராஜா, பயங்கர அரண்மனையில் கட்டின பெரிய ராஜாவை வெளியில் புல்லு மேய வச்சுட்டாரு, பனியில் நலைய வச்சுட்டாரு, வெயிலில் நலைய வச்சுட்டாரு. இப்படியெல்லாம் தேவனுடைய கோபம் என்ன செய்யும், ஊசாவுக்கு மேலே பெட்டிக்கு நல்லது தான் பிடிச்சா கீழே விழுதுன்னு அடித்தாரு, பீஸ் ஆகி போயிட்டான். இவ்வளோ கோபம் வர்ற ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, ஒன்று உன்னை பீஸ் ஆக்கணும், இல்லை உனக்கு கொடுத்ததை மொத்தத்தையும் பிடுங்கிட்டு உன்னை கொண்டு போய் எங்கே உட்கார வைக்கணும், உன்னை தரையில் உட்கார வச்சுட்டு பிள்ளுமைடா அப்படின்னு சொல்லி விடணும், இல்லை வானத்தை இருக்கிற மொத்தத்தையும் அழிச்சிட்டு விடணும். இது 3ல் ஏதோ ஒன்று அவனுக்கு செய்யணும். ஆனால் செய்ய முடியல. ஏன் முடியல அப்படின்னு சொன்னால், நீ தாவீதோட கூட என்ன செஞ்சுட்ட, இருந்துட்ட. தாவீதோட என்ன செஞ்சுட்ட, இருந்துட்ட. இந்த தாவீதோட இருந்ததனுடைய விளைவு உன் மேலே பயங்கர கோபம் வந்தால் கூட இப்போ என்ன செய்ய முடியல, என் கோபத்தை காட்ட முடியல. எப்படி அந்த பிள்ளைகள் வர்ற கோபத்தை அப்பா அம்மா என்ன செய்ய முடியல, அப்படியே பல்ல கடிச்சுன்னு என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன இந்த ஆட்டம் ஆடுறானே, அதையும் மீறி சில பேர் திரும்பி எடுத்துருவாங்க சரியா? அதையும் மீறி என்ன பண்ணுவாங்க, அப்படியே கூட்ட அப்படி பிடிச்சி அப்படியே ஒரு நிமிட்டி ஒரு திரும்பி எடுத்துருவாங்க. அவனுக்கு ஒன்று புரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி என்ன செய்யணும்னா பண்ண முடியல. ஏன்னாக்க நீ தாவீதோடு கூட என்ன செஞ்சிட்ட, இருந்துட்ட. தாவீதோடு கூட இருந்துட்ட. தாவீதோடு கூட இருந்ததுனால உன் மேலே முழு கோபத்தை என்ன செய்ய முடியாமல் ஒரு முழுமையான பாதிப்பை உன்னால் சந்திக்க முடியல. பிடுங்குறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் தாவீது நடக்கும்போது பக்கத்து தாவீதுட்டாரு. அதை பார்த்து சொல்கிறேன், அந்த தாவீதுக்காக ஒரு கோத்திரத்தை உனக்கு என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். ஒரு முழுமையான பாதிப்பை இன்னைக்கு நீங்களும் நானும் சந்திக்காமல் இருக்கணும்னா ஒரு சரியான நபரோட கூட என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். நீ ஏதோ இருக்கிறேன், ஏதோ போகிறேன், ஏதோ வரேன், இருக்கிறேன், பண்ண ஜோமண்ட அதை பண்ண இதை பண்ணுறேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு தேவையில்லாத நபரோடு கூட நம்ம இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். தேவையில்லாத சரியில்லாத ஒரு நபரோடு நம்ம இருந்துட்டோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையான ஒரு பாதிப்பை நம்ம சந்திச்சே தீரணும். கர்த்தர் தடுக்கவே மாட்டார். இதுக்கு பின்னாடியும் பாருங்க, இப்போ அதே அதோனியா இருந்தான் இல்லையா, அவனுக்கு வர்ற பாதிப்பை தடுக்கவே இல்லை. அப்சலோம் இருந்தான், உச்சன் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லாதவன். அது அப்சலோம், ஒரு பழுதும் இல்லாதவன் சரியா? ஒரு சின்ன பழுதுக்குள்ள உச்சன் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லாதவன். அப்படி தான் பைபிள் அவனை சுட்டி காட்டுது. அப்படிப்பட்ட எந்த பழுதுமே இல்லாத அப்சலோமை வானத்துக்கும் பூமிக்கு நடுவ தொங்க விட்டுட்டார். வானத்துக்கு பூமிக்கு நடுவா யாரும் அவனை அடிக்கலை, அவனே போனான். அவன் ஏறின கழுதியை சன்னால பின்னால போய் எங்கே மாட்டிச்சு, கரெக்டாக கப்பில் மாட்டுச்சு, தலை மாட்டுச்சு, அப்படியே கழுத போயிடுச்சு. வானத்துக்கு பூமிக்கு நடுவில் என்ன செஞ்சான், தொங்கின்னு கிடக்கிறான். தொங்க விட்டாரு. அவனுக்கு வர்ற பாதிப்பு என்ன செய்யவில்லை, ஆண்டவர் தடுக்கவே இல்லை. அவனும் மகன்தான். ஆனால் சாலமோனும் மகன்தான். ஆனால் இவங்களை போல சாலமோன்னு சொன்ன ஒரு ஆண்டவருக்கே பயங்கர விரோதமாக செஞ்சப்பட்டான். ஆனால் அப்படியே அவங்களாம் செய்யாதவனை தான் யார் செஞ்சாலும் சாலமோன் செஞ்சான் இல்லையா? அதோனி என்ன செஞ்சான், எனக்கு ராஜா வேணும்னு போயிட்டான். அப்சலோம் என்ன சொன்னான், ராஜா வேணும்னு போனான். ஆனால் சாலமோன் என்ன செஞ்சான், அந்நிய தெய்வங்களுக்கு கோயிலே கட்டிட்டான். ஆனால் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணும்போது கூட கர்த்தர் சொல்றாரு, தாவீதின் நிமித்தம் ஒரு முழுமையான பாதிப்பு உனக்கு வரணும். ஒன்று பீஸ் ஆக்கணும், இல்லை உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து எல்லாவற்றையும் உன்னை பிடிங்கணும், இல்லை எல்லாத்தையும் நான் அழிக்கணும், இப்படியெல்லாம் நான் செய்யணும். ஆனால் செய்ய முடியல. ஏன் முடியலன்னா, உன் பக்கத்தில் யார் இருந்துட்டார், இப்போ இல்லை. ஆனால் யார் இருந்தாருன்னா, அந்த தாவீது இருந்ததை நான் நினச்சி ஒரு கோத்திரத்தை உனக்கு என்ன செய்கிறேன், நான் விடுறேன். ஒரு முழுமையான பாதிப்பை நீ என்ன செஞ்சிடக்கூடாது, சந்திச்சிடக்கூடாது. அப்போ இருக்க வேண்டிய நபரோடு நம்ம இருந்தோம்னா, ஒருவேளை அதனால் தப்பு பண்ணலாமான்னு தப்பு செய்யக்கூடாது. ஒருவேளை தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் கூட ஒரு முழுமையான பாதிப்பை நம்ம என்ன செய்ய முடியாது, அடைய முடியாமல் அந்த முழு பாதிப்புலேருந்து கத்த என்ன செய்கிறார், அதிலிருந்தும் ஒரு விளக்கழிச்சு ஒரு ஆசீர்வாதத்தை கையில் கொடுத்து கொஞ்சம் ஆசீர்வாதமாகவே என்ன செய்ய வைக்கிறார், வாழ வைக்க
கர்த்தர் விரும்புகிறார். எதனால்? சாலமோனுடைய ஞானத்தில் இல்லை, அவனுடைய திறமையினால இல்லை, அவன் கட்டின கோயில்னால இல்லை, இல்லை அவன் கட்ட போகிற காரியத்தினால இல்லை, அவன் தங்கத்தில் சேர்த்தான் வெள்ளியை சேர்த்தான் அதனால் இல்லை. ஒன்னே ஒன்று தான் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உங்கள் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம், உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம், அந்த தாவீதுக்காக தான் உனக்கு என்ன செய்கிறேன்னா, என் கோபத்தை உன்னால் என்ன செய்ய முடியல, முழுமையாக காட்ட முடியாதபடிக்கு என் கையை கட்டி போட்டுடுச்சு என்றார். என் கையை கட்டி போட்டுடுச்சு, என் மனசை என்ன செஞ்சிடுச்சு, அப்படியே மாற்றிடுச்சு. எதனால் அப்படின்னு சொன்னால், அந்த தாவீதுக்காக, அந்த தாவீதுக்காக, அந்த தாவீதுக்காக. அப்போ ஒரு சரியான நபரோடு கூட நம்ம என்ன செய்யணும் இருக்கணும்னா, எப்படிப்பட்ட நபர் இந்த தாவீது? நிறைய காரியங்கள் அவரை குறித்து நம்ம என்ன செய்யணும், நிறைய சொல்லணும். அதில் ஒன்று சொல்லணும், என்ன? தேவனுக்காக பக்தி வைராகியம் பாராட்டுகிற நபர். தேவனுக்காக பக்தி வைராகியம் பாராட்டுகிற ஒரு நபர் தாவீது. நிறைய காரியம் தாவீது குறித்து சொல்லணும், பட் இன்னைக்கு என்னுடைய சிந்தனை வர்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த தாவீது எப்படிப்பட்ட நபர்? தேவனுக்காக பக்தி வைராக்கியமான நபர். தேவனுக்காக பக்தி வைராக்கியம். இன்னைக்கு மனுஷனுக்கு பக்தியாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு அது பக்தியாக இருப்பாங்க. ஆனால் தாவீது யாருன்னா, ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியமானவன். அந்த ஆண்டவருக்கு மேலே இருக்க அந்த பக்தி வைராக்கியம் என்ன செஞ்சிச்சு? 132ஆம் சங்கீதத்துக்கு திருப்பினீங்கன்னா, 132ஆம் சங்கீதத்துக்கு திருப்பினீங்கன்னா, 132ஆம் சங்கீதம் 1, 2, 3 அப்படி நீங்கள் வாசித்து பார்க்கலாம். கர்த்தாவே தாவீதையும் அவன் சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்துக்குள் என்ன செய்ய மாட்டேன். ஆண்டவருக்கு வீடு கட்டி முடிகிற வரைக்கும் நான் எங்கே போக மாட்டேன்னா, என் வீட்டுக்குள்ளேயே நான் போக மாட்டேன். என் வீட்டில் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் காலை வைக்க மாட்டேன். ஏன்பா காலை வைக்க மாட்டேன்? வீடு இல்லையா? அருமையான வீடை கட்டியிருக்கார். எப்படி கட்டியிருக்கிறாரா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் வீடு எப்படி இருக்குன்றத அழகாக வளர்க்குறாரு பாருங்க. அவர் வீடு எப்படி இருக்குதுன்னு 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தீங்கன்னா, இருந்த நீங்களாக்கி அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியான நாத்தானை பார்த்து, பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட ஏதோ செங்கல்ல கட்டின வீடு இல்லை, வீடு பண்ண எப்படி கட்டியிருக்கிறாரா? மரத்தினாலே கட்டி. ஸோ அவ்வளவு கேதுரு மரம் அவர் வந்து விலையேற பெற்ற மரம். இன்றைக்கி எப்படி சந்தன மரம் சொல்கிறோம், அதை போல் அன்றைக்கி அது கேதுரு மரம், ரொம்ப காஸ்ட்லியான மரம். அவ்வளோ காஸ்ட்லியான மரத்தை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் வீடு கட்டியிருக்கிறேன். அந்த வீடு தான் நான் என்ன செய்கிறேன், குடியிருக்கிறேன். ஒரு அருமையான வீட்டில் குடியிருக்கிறேன். ஒரு நல்ல வீட்டில் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், குடியிருக்கிறேன். பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீடுகளில் நான் குடியிருக்கிறேன். தேவனுடைய பெட்டி திரைகளுக்கு மத்தியில் நடுவே இருக்குது. அது எங்க இருக்குது? ஒரு கூடாரம் போட்டு 4 டென்ட் போட்டு சுத்து 4 என்ன பண்ணியிருக்குது, 4 ஸ்க்ரீன் போட்டு, ஸ்க்ரீனுக்குள்ளே என்ன இருக்குது, தேவனுடைய பெட்டி இருக்குது. ஆனால் அவரால் ஆஸ்வதிக்கப்பட்ட நான் எப்படி இருக்கிறேன், ஒரு அருமையான வீட்டில் குடியிருக்கிறேன். அப்போ தான் என்ன சொல்கிறாரு, நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன்னு அவர் சொல்கிறார். ஆண்டவர் சொன்னார், வேண்டாப்பா, நீ ரொம்ப ரத்தம் செஞ்சிருக்கிற, நீ நிறைய யுத்தம் பண்ணியிருக்கிற, அதனால் என்ன செய்யக்கூடாது, ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே ஓகே சரி நான் கட்டணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வேணும், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யல போல. அவன் 1 லட்சம் தாளந்து தங்கத்தை சேர்த்துட்டு 10 லட்சம் தாளந்து வெள்ளியை சேர்த்து வச்சுட்டு எண்ணி முடியாத வெண்கலங்களையும் காரியங்களெல்லாம் சேர்த்து கொடுத்து வச்சுட்டு 1 நாடகம் 22 பார்த்து 22 23 பார்த்தீங்கன்னா ஏராளமான தங்கத்தை என்ன செய்கிறேன், சேர்த்து வச்சிருக்கிறான். ஏன் 1 லட்சம் தாளந்து தங்கம், 1 லட்சம், ஒரு தாளந்து சொன்னால் 34 கிலோ, ஒரு தாளந்துக்கு 34 கிலோனா 1 லட்சத்துக்கு எவ்வளோ, கிட்டத்தட்ட பல டன்னு தங்கத்தை என்ன செஞ்சுருக்கிறேன், சேர்த்து வச்சிருக்கிறேன். எதுக்கு? கோயிலை கட்டுறதுக்கு. இப்படியெல்லாம் பையன்கிட்ட கொடுத்துட்டு சொல்கிறாரு, பயங்கரம் கொடுத்துட்டு சொல்கிறாரு, இதெல்லாம் கொடுத்துட்டுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லலை. 134 சங்கீதத்தில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, என் பையன் கோயிலை கட்டி முடிக்கிற வரைக்கும் என் வீட்டுக்குள்ள நான் என்ன செய்ய மாட்டேன், நான் காலை வைக்கவே மாட்டேன். இப்போ வீட்டில் காலை வைக்கலாம் எங்கே தான் படுத்துருக்கணும்,
வீட்டில் படுக்கலாம். எங்கே தான் படுக்கணும்? ஒன்று தெருவில் படுக்கலாம், மரத்துக்கு கீழே படுக்கணும். ஒன்று தெருவில் படுக்கணும், இல்லைன்னா மரத்துக்கு கீழே படுக்கணும். யார்? 40 வருஷம் ராஜா. 40 வருஷம் ராஜா சேர்த்து வச்சிருக்கிற தங்கம் பல டன்னு, பல பவுன் இல்லை, பல டன்னு, 1,00,000 தாளந்து. ஸோ பல டன், பல லாரிகளில் ஏற்றக்கூடிய அளவுக்கு தங்கத்தை சேர்த்து வச்சிருக்கிறாரு. 10 லட்சம் தாளந்து வெள்ளி. 10 லட்சம் தாளந்து வெள்ளி. ஸோ அது 1,00,000 தாளந்து பொண்ணுக்கே டன்னுகள் லாரியிலே ஏற்றுனா 10 லட்சம் தாளந்து வெள்ளி எப்படி ஏற்றுறது? இவ்வளவு வெள்ளி. எண்ணி முடியாத வெண்கலம், எண்ணி முடியாத வெண்கலம். ஒன்று நாளாகம் எடுங்க. ம் 22:14 பாருங்க. 22:14 1 நாளாகம 22:14. இதோ என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாளந்து பொண்ணு இல்லையா, 1,00,000 தாளந்து பொன்னையும் 10 லட்சம் தாளந்து வெள்ளியையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு என்ன செய்ய முடியல? எடை போடவே முடியல. இதெல்லாம் எடை போட்டார். எதை? தங்கத்தை எடை போட்டார், வெள்ளி எடை போட்டார். 10 லட்சம் தாளந்து எடை போட முடியுது. அப்படின்னா வெங்கலம் எவ்வளோ இருக்குது? இந்த 10 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்குது. அதை நிறுத்த முடியாத வெங்கலத்தையும் இரும்பையும் சபதரித்தோம், மரங்களையும் கற்களையும் சபதரித்து. இப்போ எவ்வளோ கொடுத்தாரு? 1,00,000 தாளந்து தங்கம், 10 லட்சம் தாளந்து வெள்ளி, நிறுத்த முடியாத கணக்கே இல்லாமல் வெங்கலம் இரும்பெல்லாம் கொடுத்துட்டாரு இல்லையா? கீழே பாருங்க, நிபுணரும் கொடுக்குறாரு பாருங்க, நிபுணர்களையும் கொடுக்குறாரு பாருங்க, சிற்பாச்சாரிகளையும் உன்னையும் சேர்த்து வச்சிருக்காரு பாருப்பா. தச்சரம், கல் தச்சரம், ஆலயத்தை கட்டுறது உன்னையும் சேர்த்து வச்சிருக்கிறார் பாரு. தச்சரம், கல் தச்சரம், எந்த வேலையும் எந்த வேலையிலும் நிபுணனா. அவன்கிட்ட என்ன வேலை சொன்னாலும் சரி, அவன் என்ன செய்ய மாட்டான்? உட்கார்ந்து யூகிதா அதில் நிபுணன் தேறினவனையும் இவ்வளோ பேரும் சேர்த்து கொடுத்துட்டான். ஆளையும் கொடுத்துட்டாரு, காசையும் கொடுத்துட்டாரு, பொன்னையும் கொடுத்துட்டாரு, வெள்ளியும் கொடுத்துட்டாரு. இது மட்டும் கொடுக்கல, இதோட கூட முடியல. 29க்கு இப்போ திருப்புங்க. 1 நாளாக 29க்கு திருப்புங்க. அதுக்கு முடிக்கிற வசனம். தாவீது ராஜா இருக்கிறான். என் தேவன் மேல் இருக்கிற பிரியத்தினால் வாசி தவிர இது யாருது? இந்த பர்சனல் சேவிங் இருக்கு இல்லையா? உங்களுக்கெல்லாம் இருக்கா? பர்சனல் சேவிங் இருக்கா? பர்சன் தனியாக பழைய பாசம் வந்து சிறுவாட்டு காசு. பழைய காசு என்னது? சிறுவாடு. அப்படி சிறுவாடை வச்சுருக்கீங்களா? தனியாக சேர்த்து வச்சுருக்கிறீங்களா? தானே காசுங்க. அப்படி சேர்த்து வச்சுருக்கிறாரா? யார்? 1,00,000 தாளந்து தங்கத்தை கொடுத்தாரு, 10 லட்சம் வெள்ளியை கொடுத்துட்டாரு. இன்னும் அவருக்கு என்ன செய்யலை? மனசு ஆறலை. இன்னும் மனசு ஆறலை. அது பார்க்குறாரு, தனியாக சேர்த்து வச்சுருக்கிறாரு. இவருக்குன்னு தனியாக என்னுடைய சிறுமையிலே எனக்கு சொந்தமானது 120 தாளந்து. 120 தாளந்து தங்கத்தை என்ன செய்கிறேன்? கொடுத்து இவ்வளோ கொடுத்துட்டேன். சரிங்க, இவ்வளோ கொடுத்துட்டீங்களா? போதும்ல. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் வீட்டில் போய் ஏடி படுத்துவங்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டால் இவ்வளவும் கொடுத்து முடிச்சுட்டு தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? 132 இப்போ சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என் தேவனுக்கென்ற ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் என் கண்களுக்கு நித்திரையையும் இல்லை, அது அதுக்கு முடிக்கிற வசனம். அதுக்கு முடிக்கிற வசனம். தேவனுக்கென்று ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும். எங்க? தேவனுக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? என் வாசஸ்தலம், என் வீடாகிய வாசஸ்தலத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டேன்? நான் காலை வைக்கவே மாட்டேன்.
ஏங்க இவ்வளோ தங்கத்தை கொடுத்துருக்குறீங்க, இவ்வளோ வெள்ளியை கொடுத்துருக்குறீங்க, இவ்வளோ வெங்கலத்தை கொடுத்துருக்குறீங்க, இவ்வளோ ஆளுங்களை கொடுத்துருக்குறீங்க, இவ்வளோ மரத்தை கொடுத்துருக்குறீங்க, இதனால் எனக்கு என்ன செய்யலை, என் மனசு ஆறல. நான் எதை பார்க்கணுன்னா கர்த்தருக்குன்னு ஒரு கோயிலை நான் என்ன செஞ்சிடணும், நான் பார்க்கணும். என் பையனுக்கு ஒரு வீடை கட்டணும்னு சொல்லலை, என் மகனுக்கு ஒரு பெரிய வீடை கட்டி வைக்கணும்னு சொல்லலை, என் மனைவிகளுக்கு ஒரு வீடை கட்டி வைக்கணும்னு சொல்லலை. ஸோ நான் போன பிறகு என் பேர் இருக்கிற மாதிரி ஒரு நினைவுத்தோட கட்டி வைக்கிட்டு போகணும்னு சொல்லலை. எதை நான் பார்க்க விரும்புகிறேன்னா, நான் சாகரத்துக்கு முன்னாடி நான் எதை பார்க்கணும்னா ஒரு கோயிலை கர்த்தருக்குன்னு பார்க்கணும், ஆண்டவருக்குன்னு ஒரு கோயிலை நான் பார்க்கணும், ஆண்டவருக்குன்னு ஒரு கோயிலை பார்க்கணும். நான் சொல்கிறேன், நம்ம யாரோட இன்னைக்கு இருக்கிறோங்க, இன்னைக்கு எப்படிப்பட்ட நபர்களோடு இன்னைக்கு நம்ம அவகாசமாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுங்களோடு இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்கள எப்படிப்பட்ட நபர்கள், என்ன செய்யக்கூடிய நபர்கள், இன்னைக்கு இப்படிப்பட்ட தேவ பக்தி வைராக்கியமான யாருக்காக, ஆண்டவருக்காக. ஆண்டவருக்காக இவனோ சேர்த்து கொடுத்துருக்கிறாரு. நீங்க கணக்கு பண்ணி பார்த்தா எத்தனை லாரியில் ஏத்துறதுன்னு தெரியாது, எத்தனை லாரியில் ஏற்ற. 6 வீல் உள்ள லாரிக்கு 10 டன் தான் கெப்பாசிட்டி, அதுக்கு மேலே ஏற்றக்கூடாது. அவங்க 10 டன்னுக்கு தான் கெப்பாசிட்டி, அவ்வளோதான் அவங்க ஏற்றணும். அதுக்கு மேலே ஏற்றினா போலீஸ் கேஸ் போட்டிருப்பாங்க. எதுக்கு மேலே, லாரிக்கு மேலே. 6 வீல் உள்ள லாரியில், ஒரு லாரியில் 10 டன்னு ஏற்றினா அதை கணக்கு பண்ணிங்கன்னு சொன்னாக்க பல லாரிகள் ஏற்றணும். பல லாரியில் ஏற்றக்கூடிய அளவுக்கு தங்கத்தை சேர்த்து வச்சுட்டு, நான் சொல்ல லாரிகளாலேயா ஏற்றக்கூடிய வெள்ளிகளை சேர்த்து வச்சுட்டு, இரும்பை சேர்த்து வச்சுட்டு, நிபுணன்களை சேர்த்து வச்சுட்டு, ஒன்றை கூட சாலமன் என்ன செய்யக்கூடாது, இல்லைன்னு ஆலய வேலை என்ன செய்யக்கூடாது, தடைபடக்கூடாது. ஆட்கள் இல்லைன்னு தடைபடக்கூடாது, மரம் இல்லைன்னு தடைபடக்கூடாது, வெங்கலம் இல்லைன்னு தடைபடக்கூடாது, வெள்ளி இல்லைன்னு தடைபடக்கூடாது, தங்கம் இல்லைன்னு தடைபடக்கூடாது. வெள்ளி வேலைக்கு வெள்ளி, வெங்கல வேலைக்கு வெங்கலம், இரும்பு வேலைக்கு இரும்பு, தங்க வேலைக்கு தங்கம், இவ்வளோ கடை சேர்த்து வச்சுட்டு, இவ்வளோ கருத்தை செஞ்சு முடிச்சுட்டு, ஏங்க இவ்வளோ முடிச்சிட்டீங்களே, அப்புறம் ஏன் இன்னும் நீங்கள் வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்கிறீங்க? இல்லை இல்லை, ஆண்டவருக்குன்னு ஒரு ஆலயத்தை பார்க்குற வரைக்கும் என் வாசஸ்தலம் என் வீட்டுக்குள் நான் பிரவேசிப்பது இல்லை. ரெண்டாவது சொல்றாரு, ஒரு கட்டிலுக்கு, என் கட்டில் பெட்டுக்கு மேலே என்ன செய்ய மாட்டேன், நான் படுக்க மாட்டேன். பெட்டுக்கு மேலே என்ன செய்வேன், நான் படுக்க மாட்டேன். என்னுடைய வாசஸ்தலம் வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பது இல்லை, பிரவேசிப்பது இல்லை. என் படுக்கையாகிய கட்டிலின் மேல், ஒரு பெரிய ராஜா கட்டில படல எங்க படுக்கணும், தரையில். எங்க டன்னு டன்னான லாரி லாரியா ஏத்தக்கூடிய அளவுக்கு தங்கத்தை சம்பந்த ராஜா எங்க படுக்கிறேன்னு சொல்றாரு, நான் தரையில படுப்பேன். ஏன் படுக்குமே, எனக்கு கட்டில் இல்லாம இல்லை, எனக்கு வீடு இல்லாம இல்லை. ஆனா ஒண்ணு, என்னை ஆசீர்வதிச்ச என் ஆண்டவருக்கு நான் எதையும் அந்த ஆலயத்துல கண்ணுல பார்க்கணும். அதை பார்க்குற வரைக்கும் நான் எங்கே போக மாட்டேன், என் வீட்டுக்குள்ளேயும் நான் போக மாட்டேன், என் கட்டிலுக்கு மேலேயும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஏறி படுக்க மாட்டேன். நான் சொல்கிறேன், பிள்ளைங்க இருக்கவருக்கு, இவன் சாலமோன் இருக்கிறான், என்ன செய்யலாம், என் பையனுக்கு ஒரு வீடை கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லணும். பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவனுக்கு வீடு கட்டணும்னு சொல்லியிருக்கணும். மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வீடை கட்டி வைக்கணும்னு சொல்லணும். ஆனால் சொல்கிறான், அவனுக்குன்னு எதையும் வைக்கல, என் ஆசை ஒரே ஒரு ஆசை தான். என்ன ஆசை, தேவனுக்குன்னு ஒரு ஆலயத்தை நான் பார்க்கணும், தேவனுக்குன்னு ஒரு ஆலயத்தை நான் பார்க்கணும், தேவனுக்குன்னு ஒரு ஆலயத்தை பார்க்கணும். அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உள்ள நபரோடு கூட தான் யார் இருந்தார்னா இந்த சாலமோன் இருந்தார். அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உள்ள நபரோடு கூட தான் யார் இருந்தா, சாலமோன் இருந்தா. மகன்தான், அப்சலோமும் மகன்தான், அதோனியாவும் மகன்தான், நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. ஏன், அம்னோனும் மகன்தான், இவனுக்கு எல்லாம் மகன்தான் இல்லையா. அம்னோன் யாரு, தாவீதுடைய மகன் இல்லையா. அப்சலோம் யாரு, தாவீதுடைய மகன். அதோனியா யாரு, தாவீதுடைய மகன். இவங்களுக்கு மேல வர்ற பாதிப்புகளை எல்லாம் தாவீது என்ன செய்ய, தேவன் என்ன செய்யவே இல்லை. அதோனியாவை அப்சலோமே அடிச்சு கொண்டு போட்டான், தடுக்கல. அப்சலோமா வாழ்ந்தா தொங்க விட்டாரு, தடுக்கல. அதோனியாவை அடிச்சு கொண்டாங்க, தடுக்கல. ஆனா சாலமோனுக்கு வர பாதிப்பை மட்டும் கத்த சொல்றாரு, இல்லை இல்லை, அவன் முழுமையா பாதிக்கப்படக்கூடாது, அவன் முழுசும் பாதிக்கப்படக்கூடாது. ஏன் பாதிக்கப்படக்கூடாதுன்னா, அவன் தாவீதோடு கூட இருந்தவன், அவன் தாவீதோடு கூட இருந்தவன். இந்த தாவீதோடு எப்படி இருந்தாராம், இந்த தாவீதோடு கூட எப்படி இருந்தாராம். 1 நாளாகமம் கடைசி அதிகாரம் திருப்பங்க பார்க்கலாம். இந்த தாவீதோடு கூட எப்படி இருந்தார் பாருங்க. 1 நாளாகமம் கடைசி அதிகாரம் திருப்புங்க, கடைசி அதிகாரம் திருப்புங்க.
ம் 28 பாருங்க. அவன் தீர்க்காயுசும் பின் அவன் குமாரனாகிய சாலமோ அவன் யார் ஸ்தானத்தில்? தகப்பனோடு கூட ஒரு நல்ல உறவில் இருந்தான். ராஜாவாக்கப்பட்டார். யாரால? சாலமோனை ராஜாவாக்கியாச்சு. சாலமோனை ராஜாவாக்கியாச்சு. அந்த ராஜாவாக்கிட்ட பிறகு தாவீது உயிரோடு இருக்கிறார். அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் ஸ்தானத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன்? அந்த சீட்டில் உட்காரவே மாட்டேன். அந்த இடத்த நான் பிடிக்கவே மாட்டேன். அப்பாவை கொன்னுட்டு பிடிக்க நினைச்சவன் ஒருத்தன், அப்பா இருக்கும்போதே அப்பாவுக்கு தெரியாம சீட்டு பிடிக்க நினைச்சவன் ஒருத்தன். ஆனால் அப்பா இருக்கிறாரு, அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனால் அபிஷேகம் பண்ண கூட எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் தான் அந்த ராஜாவாக இருக்கணுமே ஒழிய அவருக்கு முன்னாடி நான் ராஜான்னு என்ன செய்யக்கூடாது, யாரும் சொல்லிடக்கூடாது. அப்படிப்பட்ட தகப்பனோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தில் சாலமோன் இருந்ததனால கர்த்தர் சொல்கிறாரு, உன் மேலே வந்த கோபத்துக்கு ஒன்று உன்னை பீஸ் ஆக்கியிருக்கணும், இல்லை உன் கைகளை மொத்தத்தை நான் பிடுங்கி இருக்கணும், இல்லை உன்னை அழிச்சிருக்கணும். இதை எதையுமே செய்ய முடியல. ஏன் தெரியுமா? உங்கள் அப்பா உன் கூட இருந்தார். தாவீதோடு கூட நீ இருந்ததை நான் நினைத்து உனக்காக இல்லை, உங்கள் அப்பா தாவீதுக்காக ஒரு கோத்திரத்தை உனக்கு என்ன செய்ய வைக்கிறேன்? மீதியாக வைக்கிறேன். ஒரு கோத்திரத்தை ராஜ வைக்கிறேன். ஒரு முழுமையான பாதிப்பை என்ன செய்யக்கூடாது, நீ சந்திக்கக்கூடாது. அப்போ நீங்களும் நானும் ஒருவேளை தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தால் கூட ஒரு முழுமையான பாதிப்பை சந்திக்காமல் இருக்கணும்னா ஒன்று செய், இருக்க வேண்டிய நபரோடு கூட இரு. எப்படிப்பட்ட நபரோடு கூட இரு? எப்படிப்பட்ட நபரோடு கூட இரு? தேவனுக்காக பக்தி வைராக்கியமுள்ள நபரோடு கூட இரு. தேவனுக்காக பக்தி, தனக்காக இல்லை, தான் குடும்பத்துக்காக இல்லை, தான் பிள்ளைகளுக்காக இல்லை, தேவனுக்காக ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமான ஒரு நபரோடு கூட நீ இருந்துட்டன்னா ஒருவேளை தவறுகள் நடந்தால் கூட அந்த தவறின் நிமித்தம் ஒரு முழுமையான பாதிப்பை நமக்கு வராமல் கர்த்தர் என்ன செய்வார்னா தடுப்பார். ஏன்? நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ அவர்கள் நிமித்தம். இல்லை, இருக்க வேண்டிய நபரோடு கூட இல்லை. ஒருவோட அப்சலோமை போல தான், அவருடைய பிள்ளை தான், அப்சலோமை போல இருக்கிறேன். என்ன படிக்கிறேன்? அப்பனையே கொன்னுட்டு நான் சீட்டில் உட்கார நினைக்கிறான். இன்னொருத்தர் இருக்கிறான், அப்பனுக்கே டாட்டா காட்டுறாமா இல்லையா? அப்பனுக்கே டாட்டா காட்டுறாமா. யாரு? அம்னோன் யாரு? எனக்கு தாமார் வந்து சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா? அப்பனுக்கே தெரியாமல் அப்பனுக்கே என்ன செய்யறோம்? அப்பனுக்கு ஒரு பெரிய அவப்பெயரை உருவாக்கணும். யாரு? அம்னோன். அதோனியா யாரு? அப்பன் இருக்கும்போதே சீட்டில் உட்காந்துன்னு நினைச்சவன் இல்லையா? ஒரு பிள்ளை இந்த பிள்ளை அப்பனுக்கு ஒரு பெரிய அவப்பெயரை உருவாக்கின பிள்ளை. ஒரு பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை? அப்பனை கொன்னுட்டு ராஜாவாக நினைச்ச பிள்ளை. இன்னொரு பிள்ளை என்ன பிள்ளை? அப்பனுக்கே தெரியாமல் ராஜாவை நினைச்ச பிள்ளை. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு பிள்ளை இருக்குது, அப்பாவே ராஜா வாய்க்கினா கூட இல்லைப்பா, அந்த சீட்டில் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் தான்ப்பா ராஜா. நான் ராஜான்னு என்ன செய்ய விரும்பலை, நான் சொல்லிக்க விரும்பலை, என்னை யாரும் ராஜான்னு கூப்பிடக்கூடாது, நீங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் உங்களை தான் ராஜான்னு சொல்லணும்னு அப்பாவோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தில், அப்பாவோட நல்ல நெருங்கின ஐக்கியத்தில் அந்த ஒரு பிள்ளை இருக்குது. அவன் தான் சாலமோன். அந்த சாலமோன் தப்பு செஞ்ச போது கூட அவனை முழுமையாக கத்த தண்டிக்கப்படாமல் முழுமையான பாதிப்பை சந்திக்க முடியாமல் ஒரு கோத்திரத்தை மீதியாக வச்சு அதிலையும் சொல்கிறாரு, இப்போ கூட செய்ய மாட்டேன், அதை உன் பையன் காலத்தில் செய்கிறேன். ஏன்? உங்கள் அப்பா தாவீதை நினைக்கிறேன். உங்கள் அப்பா தப்பு பண்ணது இவன், பாதிக்கப்படுறது யாரு? ரெகோபயாம். தப்பு பண்ணது யாரு? சாலமோன். பாதிக்கப்பட்டது யாரு? ரெகோபயாம் இல்லையா? அதிலும் சொல்கிறாரு, உன் மேலே வர பிடுங்கணும், ஆனால் உங்கள் அப்பாவை நினச்சி என்ன செய்கிறேன், அதை உன் காலத்தில் செய்ய மாட்டேன், உன் பையன் காலத்தில் என்ன செய்கிறேன், நான் செய்கிறேன். ஏன் தெரியுமா? நீ இருக்க வேண்டிய நபரோடு கூட இருந்த ஒரே ஒரு காரணம், நீ திறமசாலி, நீ அறிவாளி, நீ கோயில் கட்டின, அதை கட்டின, அதுக்காக எல்லாம் இல்லைப்பா. ஒரே ஒரு கடன் தான், என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம். என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம். அப்போ இருக்க வேண்டிய நபரோடு கூட இருக்கணும். இந்த நபரோடு கூட இருக்கணும். எந்த நபரோடு கூட இருக்கணும்? தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற நபரோடு கூட இருந்தால் ஒரு முழுமையான பாதிப்பு நம் மீது வராமல் கர்த்தர் தடுப்பார். கண்ணும்படி ஜெபம் பண்ணலாமா?
மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை கைவிடாமல் இருக்கணும். கர்த்தர் நம்மளை கைவிடாமல் இருக்கணும். கர்த்தர் கைவிட்டார்னா முழுமையான பாதிப்பை சந்திக்க நேரிடும். ஒரு முழுமையான பாதிப்பை சந்திக்க நேரிடும். ஒரு முழுமையான பாதிப்பை சந்திக்க நேரிடும். அந்த முழுமையான பாதிப்பு எனக்கு வராமல் இருக்கணும்னா இன்னைக்கு ஒன்று செய், இருக்க வேண்டிய நபரோடு கூட இரு. இருக்க வேண்டிய நபரோடு கூட இரு. இருக்க வேண்டிய நபரோடு கூட இருந்துட்டேன்னா ஒரு முழுமையான பாதிப்பை நீ சந்திக்காமல் இருப்ப. ஒரு முழுமையான பாதிப்பு எந்த நபரோடு கூட இருக்கணும்? தேவனுக்கென்று பக்தி வைராக்கியமுள்ள நபரோடு கூட இருக்கணும். தேவனுக்காக பக்தி வைராக்கியமுள்ள நபரோடு கூட இருக்கணும். தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம். சாலதாவீதை பாருங்க, அவ்வளவு பக்தி வைராக்கியம். எவ்வளோ தங்கத்தை கொடுத்தாச்சு, இவ்வளோ வெள்ளியை கொடுத்தாச்சு, இவ்வளவோ ஆட்டில் கொடுத்தாச்சு, ஆனாலும் மனசாரில் ஆண்டவருக்குன்னு ஒரு கோயிலை பார்க்குற வரைக்கும் என் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன், கட்டிலுக்கு மேலே என்ன படுக்க மாட்டேன். தேவனுக்காக ஒரு பக்தி வைராக்கியம். தேவனுக்காக ஒரு பக்தி வைராக்கியம். அப்படிப்பட்ட வைராக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கணும். அந்த வைராக்கியம் உள்ள நபர்களோடாவது நாம் இருக்கணும். அப்படி இருந்துட்டோன்னா நம்ம மேலே வருகிற அந்த பாதிப்பை, முழுமையான பாதிப்பு நமக்கு வராமல் கர்த்தர் நம்மளை காப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஒருவேளை ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நபர்களோடு கூட சரியான ஐக்கியத்தில் நாங்கள் இல்லாமல் போயிட்டதுனால தான் நாங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட ஒரு பெரிய பாதிப்பை சந்திக்க நேரிடுகிறதுன்னா எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, இன்றைக்கி எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்கள் கரைங்க கூட இருந்து ஆண்டவரே அப்படிப்பட்ட நபர்களோடு கூட நாங்கள் நல்ல ஐக்கியத்தில் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டி, நல்ல ஃபார்மட்டில் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டி, எங்களுக்கு தவறு ஒரு முழுமையான ஒரு பாதிப்பு எங்களுக்கு வராமல் கர்த்தர் நீங்கள் தடுக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். ஒரு முழுமையான பாதிப்பு எங்களுக்கு வராமல் கர்த்தர் நீங்கள் தடுக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். தேவ கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் காத்துக்கோங்க, கர்த்தர் நடத்தும், உடைய கிருபைகளை தாங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.